மற்றும் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரியும் பணித்தள பொறுப்பாளர்கள் மற்றும் பணியாளர்களை திமுக ஆட்சிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய பயன்படுத்துவது ஜனநாயக விரோதம் என விடியா திமுக அரசுக்கு கண்டனம். தேர்தல் பிரச்சார வேளைகளில் அவர்களை ஈடுபடுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். அரசு ஊழியர்களை கட்சி அடிமைகளாக மாற்றும் திமுக அரசின் செயல் அரசியல் அத்துமீறல் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் சாடல். நிர்வாக இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தும் இந்த போக்குக்கு மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என கூறி ஜனநாயக பாதுகாப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். தேர்தல் நேரத்தில் அரசு திட்ட பணியாளர்களை பயன்படுத்துவது சட்டவிரோதம் என்றும் திமுக அரசு எல்லை மீறிவிட்டது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். இத்தகைய அதிகார அநியாயங்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த சமூகம் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுத்த அவர் மக்கள் சக்தி வெற்றி பெறும் என்று உறுதியாக கூறினார். கடலூர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக, தவேக, தமிழக வாழ்வுரிமை கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட கழக செயலாளர் அருண்மொழி தேவன் ஏற்பாட்டில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து. கோவை சுகுணாபுரம் பகுதியில் செவித்திறன் குறைபாட்டால் சிரமப்பட்டு வந்த முதியவருக்கு நவீன தொழில்நுட்பம் கொண்ட செவித்திறன் கருவியை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி வழங்கி உதவினார். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் உதவிக்கு நெஞ்சார்ந்த நன்றி கூறிய முதியவர், கோவை மாவட்டம் குனியமுத்தூர் புனித மார்க்ஸ் தேவாலயத்தில் 47வது ஆண்டு புனித செபஸ்டியர் திருவிழா. அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை. மூன்றாவது பொருளாதார நாடு என்ற இலக்கை நோக்கி இந்தியா நகர்கிறது. உலகளவில் நடக்கும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் பாதிக்கு பாதி இந்தியாவில் நடைபெறுவது தொழில்நுட்ப வலிமையின் தெளிவான சான்று என்றும் மலேசியா வாழ் தமிழர்கள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தமிழில் MGR பாடல்களை சிறப்பாக பாடுவதைக் கண்டு இந்திய பிரதமர் மோடி மனதார பாராட்டு. கோலாலம்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் MGRின் பாடல்கள் எல்லை தாண்டி ரசிகர்களை ஆளும் சக்தி கொண்டவை என்பதை இது மீண்டும் நிரூபிக்கிறது என வியப்புடன் குறிப்பிட்ட பிரதமர் மோடி, சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பிரதமர் குறித்து அவதூறு போஸ்டர்களை தடுத்த பாஜக நிர்வாகியை தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்ட திமுகவினர். தாக்குதலில் ஈடுபட்ட திமுகவினர் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாஜக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 மருத்துவக் கல்லூரிகள் உட்பட தமிழகத்தில் 23 மருத்துவக் கல்லூரிகளை வழங்கி மாணவர்களின் கல்வி கனவை நனவாக்கியவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. கிருஷ்ணகிரியில் உள்ள வேளாங்கண்ணி CBSE பள்ளியின் ஆண்டு விழாவில் பங்கேற்ற அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தம்பிதுரை பேச்சு. நீதி கேட்டு போராடும் ஊராட்சி செயலாளர்களை பணி நீக்கி பழி வாங்குவதா என்று ஸ்டாலின் அரசுக்கு பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி கேள்வி. ஊராட்சி செயலாளர்களை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல்.
திமுக அரசு பயனற்ற ஓய்வூதிய திட்டத்திற்கு பாராட்டு விழா நடத்துவது மிகப்பெரிய ஏமாற்று நாடகம் என்றும், அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் ஏமாற்றி மக்கள் பணத்தை வீணடிக்கும் இந்த செயல் மிகுந்த கண்டனத்திற்கு உரியது எனவும் பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக எரிமலையாக கொந்தளித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நன்றி அறிவிப்பு என்ற கைக்குட்டையை கொண்டு அதை அடக்க முடியாது என்றும் விமர்சனம். ஓய்வூதியம் உயர்வு, பணிக்கொடை அதிகரிப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அவர்களை கைது செய்து விடியாத ஸ்டாலின் அரசு ஒடுக்க நினைப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவதை கைவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுடன் அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களது கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தல். தமிழகத்தில் தொடரும் கோடிக்கணக்கான மோசடிகள் போலீசாரின் போதிய நடவடிக்கை இல்லாமையை வெளிப்படுத்தியுள்ளதால் கேள்விக்குறியான பொதுமக்களின் பாதுகாப்பு. 4 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்டாலும் தடுப்பு நடவடிக்கைகள் இல்லை என விமர்சனம் வலுத்துள்ள நிலையில் காவல்துறை அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தனியார் மின்சார உபகரண கொள்முதல் ஒப்பந்தங்களில் ஊழல் செய்த திமுக ஆட்சி பவர் ஃபைனான்ஸ், REC நிறுவனங்களிடம் 9.5 முதல் 12.65% வட்டியில் கடன் வாங்கியதால் ஆண்டுக்கு 7,000 கோடி ரூபாய் வட்டி சுமை ஏற்பட்டுள்ளதாக கூறி வட்டியை குறைக்க மத்திய அரசிடம் கெஞ்சும் நிலை. திமுக MP கிரிராஜன் ஊழலால் ஏற்பட்ட நிதி நெருக்கடியை மறைத்து வட்டி சுமையை குறைக்க வேண்டும் என வலியுறுத்துவது அருவருப்பான அரசியல் நாடகம். ஜீரோ கஞ்சா என்று வாய்க்கிழிய பேசிய திமுக ஆட்சியில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 1925 கிலோ கஞ்சா எரித்து அழிப்பு. பல கோடி ரூபாய் மதிப்பில் கஞ்சா பிடிபடும் நிலையில் மக்கள் பாதுகாப்பை கேலியாக்கும் ஸ்டாலின் அரசின் தோல்வி அம்பலம். முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கை தகுதி மதிப்பெண் 0% குறைக்கப்பட்டதற்கு விளக்கம் அளிக்க தேர்வு வாரியத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. கல்வித்தரம் பாதிக்கப்படும் என்ற குற்றச்சாட்டுகள் கவலை அதிகரித்துள்ளதால் வழக்கு விசாரணையில் தெளிவான பதில் கோரியுள்ள நீதிபதிகள். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மாற்றுத்திறனாளி பெண்ணை மதுபோதையில் ஈவு இரக்கமின்றி பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரன் சிக்கினான். தீயசக்தி திமுக ஆட்சியில் பெண்கள், சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வெளியில் நடமாடவே அச்சப்படும் பெண்கள். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உடல்நலம் பாதித்த மூதாட்டியை அடித்துக் கொன்ற உறவினர் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் இல்லாததே இதுபோன்ற கொடூர கொலைகளுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொடுங்கையூரில் வலி நிவாரண மாத்திரைகளை கரைத்து போதை ஊசி போட்டுக்கொண்ட சகோதரர்கள் சிக்கிய நிலையில் தப்பி ஓடிய இருவருக்கு வலை. தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக மக்கள் சாடல். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே போதை ஊசி மற்றும் கஞ்சா போதையில் இளைஞர்கள், பெண்கள் மற்றும் முதியவர்களிடம் தகாத வார்த்தையில் பேசி ரகளையில் ஈடுபடுவதால் பொதுமக்கள் அச்சம். காவல்துறையில் புகார் அளித்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி சிலுவைப்பட்டி மொட்டை கோபுரம் கடற்கரை வழியாக படகு மூலம் இலங்கைக்கு கடத்த இருந்த 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1000 கிலோ பீடி இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டு கடத்தல் வாகனத்துடன் ஒருவர் சிக்கிய நிலையில் தப்பி ஓடியவர்களை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறல்.
ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் கடத்தல் கும்பலின் சொர்க்கபுரியாக மாறியுள்ளதாக மக்கள் விமர்சனம். கோவையில் கஞ்சா போதையில் வாக்குமூலம் அளித்த சிறுமியின் வீடியோவை பொதுவெளியில் வெளியிட்ட காவல்துறை மீது விடியாத திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று மக்கள் கேள்வி. சிறுமியின் அடையாளம் தெரியும் வகையில் வீடியோ பகிரப்பட்டது குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்தை மீறிய செயலாகும் என்றும் ஸ்டாலின் அரசின் நிர்வாக தோல்வியை காட்டுவதாகவும் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே அரசு பேருந்தில் தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்களை கடத்தியவர் பிடிபட்டார். அரசு பேருந்திலேயே குட்கா போதைப் பொருளை கடத்திச் செல்லும் அளவிற்கு தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்த நிலையில் தடுக்க வேண்டிய காவல்துறையினரோ கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். விழுப்புரம் ரயில் நிலையம், பேருந்து நிலையம் பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் பிடிபட்டதுடன் அவர்களிடம் இருந்து 3 கிலோ கஞ்சா சிக்கியது. இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் வகையில் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு கஞ்சா கடத்தி வரப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் விடியாத ஸ்டாலின் அரசின் காவல்துறை திணறல். ஆவடி அடுத்த அயப்பாக்கத்தில் 2 ஆட்டோக்கள் திருட முயற்சிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் ஒரு ஆட்டோ திருடு போக மற்றொரு ஆட்டோ திருடன் மக்களிடம் கையும் களவுமாக சிக்கியும் தப்பியதால் ஆட்டோ தொழிலாளர்கள் அச்சம். தீயசக்தி திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் கொள்ளை சம்பவங்களால் கடும் அச்சத்தில் பொதுமக்கள். மதுரையில் திமுக பெண் கவுன்சிலர் ராதாவிடம் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த தாமதமானதால் ஓய்வு பெற்ற பிடிஓ சூரியகாந்தியின் வாகனம் பறிமுதல். கவுன்சிலரின் மகன் மற்றும் மருமகள் உள்ளிட்டோரின் மிரட்டலால் சூரியகாந்தி தற்கொலை செய்த நிலையில் விடியா ஆட்சியில் திமுகவினரின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே 150 ஆண்டுகள் பழமையான மலை நாச்சியம்மன் கோயில் அருகே கல்குவாரி அமைக்க முயற்சி நடப்பதால் பக்தர்கள் அதிர்ச்சி. திருக்கோவிலின் பாரம்பரியம், சுற்றுச்சூழல், நீர்நிலைகள் பாதிக்கப்படும் என எச்சரித்த பொதுமக்கள் குவாரி அனுமதியை உடனடியாக ரத்து செய்யாத பட்சத்தில் பெரும் போராட்டம் நடைபெறும் என எச்சரிக்கை. சென்னை எண்ணூரில் குடிப்பழக்கமே இல்லாத கார் ஓட்டுநரிடம் மதுபோதையில் வாகனம் ஓட்டியதாக கூறி அபராதம் கட்டச் சொல்லி வற்புறுத்திய போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர். போக்குவரத்து காவல்துறையினரின் அராஜகத்தை கண்டித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கார் ஓட்டுநர் தன்னை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதிக்குமாறு கூறி ஆவேசம். தேர்தல் வாக்குறுதி எண் 313ஐ உடனடியாக நிறைவேற்றக் கோரி திண்டுக்கல்லில் திமுக அரசுக்கு எதிராக அங்கன்வாடி ஊழியர்கள் நேற்று 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம். பணி நிரந்தரம் மற்றும் காலமுறை ஊதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கஞ்சி காய்ச்சி மண் சட்டியில் ஊற்றி குடித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். தமிழகம் முழுவதும் நாங்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த காலவரையற்ற வேலை நிறுத்தமானது இன்று 5ஆம் நாளாக நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களோட முதல் கோரிக்கையே என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்வர்
எங்களை வந்து தேர்தல் வாக்குறுதியில 313 எங்களை காலமுறை ஊதியத்தில் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து எங்களுக்கு வந்து மே மாத விடுமுறை கொடுத்துருந்தாங்க, ஒரு அறிக்கையை வந்து ஜிஓ நேற்று கொடுத்துருந்தாங்க. ஓகே, வரவேற்கிறோம், ரொம்ப நன்றி. ஆனா எங்களோட முதன்மை கோரிக்கையை வந்து எங்களை வந்து காலமுறை ஊதியத்தில் எங்களை கொண்டு வர வேணும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டம். உறுப்பு கல்லூரிகள் மீதான மாற்றாம் தாய் மனப்பான்மையை ஸ்டாலின் அரசு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் வலியுறுத்தல். பார்வையற்றோர் உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு தேர்வில் 40% தேர்ச்சி மதிப்பெண்ணாக அறிவிக்க வேண்டும், மடிக்கணினி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று 4வது நாளாக போராட்டம் நடத்திய பார்வை மாற்றுத்திறனாளிகள் கைது. மாற்றுத்திறனாளிகள் துறைக்கு பொறுப்பான அமைச்சரான ஸ்டாலினின் பொறுப்பற்ற தன்மையால் கண்ணீர் வடிக்கும் மாற்றுத்திறனாளிகள். காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை தரமணியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்ட இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அங்கன்வாடி ஊழியர்கள் நேற்று 5வது நாளாக போராட்டம். கோரிக்கை நிறைவேறும் வரை பணிகளுக்கு செல்லாமல் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை. எலெக்ஷன் டியூட்டியும் நாங்கள் போய் பார்க்குறோம். இந்த எலெக்ஷன் டைமில் எங்களுக்காக இந்த 2 கோரிக்கை முதல்வர் அவர்கள் ஏற்று எங்களுக்காக நாங்கள் இவ்வளோ வெயிலையும் கஷ்டப்படுறோமே, மழை காற்றுல கூட வந்து வேலைக்கு வரோமே, எங்களுக்காக இந்த 2 பணியை அவங்க செய்ய மாட்டாங்களா? அந்த 2 கோரிக்கை தான் நாங்கள் கேட்குறோமே, அது சேர்ந்தால் நாங்கள் என்ன எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் சொல்லுங்கள். காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை பகுதியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு பொறியியல் கல்லூரியின் நுழைவு வாயில் முன்பு பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்காலிக பேராசிரியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். உதயநிதி ஸ்டாலின், உயர்கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை பலமுறை நேரில் சந்தித்தும் பயனில்லாததால் விரைவில் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக அரசுக்கு எச்சரிக்கை. ஏன்னா 1 மாதமாக எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற உத்தரவை, உச்சநீதிமன்ற உத்தரவை எல்லா தற்காலிக பணியாளர்களுக்கும் உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். இது வந்து நாங்கள் கோரிக்கையாக இந்த செய்தி மூலமாக நாங்கள் தெரிவிக்கிறோம். கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வந்து எல்லாரையும் ஒன்றாக்கி நாங்கள் என்ன பண்ணுவோம், சென்னையில் ஒரு நாள் வந்து போராட்டம் நடத்துவோம். ராமநாதபுரம் மாவட்டம் தீயனூர் கிராமத்தில் விவசாயிகள் அளித்த புகாரை அடுத்து வியாபாரிகள் நெல் எடையில் ஒரு மூட்டைக்கு சுமார் 4 கிலோ வரை குறைத்து ஏமாற்றி மோசடி செய்தது ஆய்வில் அம்பலம். ஸ்டாலினின் திமுக அரசு முறையாக அரசு நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்காததே இதுபோன்ற மோசடிகளுக்கு காரணம் என விவசாயிகள் வேதனை. தேனி பெரியகுளத்தில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த 66 வயது காவலாளிக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 25,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் குழந்தைகள் பாதுகாப்பில் அலட்சியம் சகிக்காது என்ற வலுவான செய்தியை உணர்த்தியுள்ள நீதிமன்றம். திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் வீட்டில் வைத்து மனைவிக்கு பிரசவம் பார்த்த கணவன் பிடிபட்டார். பிரசவத்தின் போது இறந்த நிலையில் பிறந்த ஆண் குழந்தையை யாருக்கும் தெரியாமல் புதைத்ததாக கூறப்படும் நிலையில் சமூக நலத்துறை மற்றும் சுகாதாரத்துறையினர் பொதுமக்களிடம் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தாததே இதுபோன்ற விபரீதங்களுக்கு காரணம் என குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அத்திவாக்கத்தில் திருமணமான 5 மாதங்களில் இளம்பெண் உடலில் காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்தது தொடர்பாக கணவனிடம் விசாரணை. தீயசக்தி திமுக ஆட்சியில் பெண்களுக்கு ரோட்டிலும் பாதுகாப்பில்லை, வீட்டிலும் பாதுகாப்பில்லை என பொதுமக்கள் ஆவேசம். தடை செய்யப்பட்ட ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் டெட்டனேட்டர் வெடிமருந்து பொருட்களுடன் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 சிக்கினர்.
விடியாத விளம்பர மாடல் ஆட்சியில் சட்டவிரோத செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அடுத்தடுத்து 4 கடைகளில் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க சென்ற இளைஞர் ஒரு கடையில் 30,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு சாவகாசமாக சென்ற காட்சிகள் வெளியீடு. காவல்துறையின் அலட்சியத்தால் தமிழ்நாட்டில் திருட்டும் கொள்ளையும் தினசரி நிகழ்வாகிவிட்டதாக பொதுமக்கள் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவர் இல்லாத நிலையில் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் அங்கு மகப்பேறு மருத்துவர் உள்ளதாக கூறிய பொய்யால் மக்கள் கடும் அதிருப்தி. மக்கள் கண்கூடாக பார்க்கும் விஷயத்திலேயே இப்படி வாய்க்கூசாமல் பொய் பேசும் திமுக அமைச்சர்கள் இன்னும் என்னென்ன பொய் பேச இருக்கின்றனரோ என மக்கள் சாடல். சென்னை திருவொற்றியூரில் முன்விரோதம் காரணமாக ஜிம் பயிற்சியாளரை மதுபோதையில் தாக்கிய ரயில்வே ஊழியர் மற்றும் அவரது நண்பர்கள் மீது புகார் அளித்தும் கண்டுகொள்ளாமல் காவல்துறை அலட்சியம். புகார் அளித்து 25 நாட்களுக்கு மேலாக நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பாதிக்கப்பட்ட நபரின் உறவினர்கள் திருவொற்றியூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. சென்னை 1000 விளக்கு தொகுதிக்கு உட்பட்ட வார்டுகளில் மழைநீர் வடிகால்வாய் பணிகளை தொடங்க விட்டால் திமுக அரசுக்கு எதிராக பொதுமக்களை திரட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக காங்கிரஸ் கவுன்சிலர் எச்சரிக்கை. அதிகார பகிர்வு குறித்து திமுக காங்கிரஸ் இடையே மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கவுன்சிலர் செயலால் கூட்டணி முறிந்து விடுமோ என்ற அச்சத்தில் ஸ்டாலின். எங்கள் ஜோன் 9 உட்பட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் நான் இங்கே தெரிவிக்கிறது என்னன்னா, எங்களுக்கு திங்கட்கிழமை வேலை நடக்கணும். அப்படி இல்லைன்னா கவுன்சிலர் மாமன்ற உறுப்பினராகிய நான், பொதுமக்களும் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல சாலையில் உட்காந்து மறியல் பண்ணி பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுப்பேன்றதை நான் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் ஒரே ஆண்டில் போலி உரங்கள் மற்றும் கள்ளச்சந்தையில் விற்றதற்காக 50க்கும் மேற்பட்டவர்களின் விற்பனை கடை உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தகவல். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தில் டிசம்பர் வரை நாட்டில் 5,49,78,000 பெண்கள் உட்பட 11.22 கோடி பேர் பயன் பெற்றுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா அறிவிப்பு. 2018இல் வெறும் 6,917 மருத்துவமனைகளுடன் தொடங்கிய இத்திட்டம் தற்போது 33,270 மருத்துவமனைகளாக விரிவடைந்து ஏழைகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கை ஆட்சியர் அலுவலகம் முன்பு சமையல் செய்து சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர் போராட்டம். நாமக்கல் மற்றும் கோவை மாவட்டங்களில் அரசை கண்டித்து ஒப்பாரி வைத்தும் கும்மி அடித்து போராட்டம் நடைபெற்ற நிலையில் நெல்லையில் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் அனுமதிக்காத காவலருடன் அங்கன்வாடி பணியாளர்கள் கடும் வாக்குவாதம். வகுப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் விரக்தியடைந்து கல்வி உரிமை கோரி சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட சமூக பணித்துறை மாணவர்கள் 4 ஆண்டுகளுக்கு மேலாக மனுக்கள் வழங்கி முறையிட்டும் அரசு மற்றும் பல்கலைக்கழக நிர்வாகம் அலட்சியம் காட்டுவது உயர்கல்வி மீது அக்கறையற்ற அணுகுமுறை என மாணவர்கள் கடும் குற்றச்சாட்டு. மதுரை எய்ம்ஸ் வளாகத்தில் மார்ச் இறுதியில் மாணவர்களுக்கு வகுப்புகளும் விரைவில் வெளிநோயாளிகள் சேவைகளும் தொடங்கும் என அறிவிப்பு. தற்காலிக முகாமில் தங்கியுள்ள மாணவர்கள் விரைவில் புதிய வளாகத்திற்கு மாற்றப்படுவார்கள் என்றும் இயக்குனர் தகவல். நாமக்கல் மாவட்டம் வலையப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் 800 ஏக்கரில் சிப்காட் அமைக்க முயலும் திமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம்.
500 நாட்களை தாண்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் விளைநிலங்களை அழித்து தொழிற்சாலை அமைக்கக்கூடாது என விடியாத திமுக அரசுக்கு எதிராக முழக்கம். மாசுபடுத்தாதே மாசுபடுத்தாதே காற்றை மாசுபடுத்தாதே, வேண்டாம் வேண்டாம் சிக்கல் வேண்டாம், எண்ணிப்பார் படுத்தாதே மாசுபடுத்தாதே, இயற்கை வளங்களை மாசுபடுத்தாதே. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே காலாவதியான அரசு மாத்திரைகள், ORS பாக்கெட்டுகள் சாலையோரம் கொட்டப்பட்ட அவலம். பல்வேறு அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருந்தகங்களில் பெரும்பாலான மருந்துகள் கையிருப்பு இல்லாமல் நோயாளிகள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் காலாவதியாகும் வரை மாத்திரைகளை இருப்பு வைத்து மக்கள் வரிப்பணத்தை அதிகாரிகள் வீணடித்து வருவதாக குற்றச்சாட்டு. நெல்லை கூந்தன்குளம் மற்றும் கழுவூர் குளங்களில் நீர் பற்றாக்குறை காரணமாக பறவைகள் இறந்து வருவதால் அங்குள்ள புகழ்பெற்ற சரணாலயம் அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. விடியா திமுக அரசு உடனே மணிமுத்தாறு நீரை திறக்காவிட்டால் பறவைகளும் விவசாயமும் முழுமையாக அழியும் என மக்கள் எச்சரிக்கை. கரூர் மாவட்டம் அமராவதி ஆற்றில் சட்டவிரோத மணல் குவாரியை தடுக்க தாக்கலான வழக்கில் மணல் திருட்டு குறித்த வழக்கு பதிவு, வாகனம் பறிமுதல் குறித்த விவர முரண்பாடு காரணமாக மாவட்ட ஆட்சியர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழகத்தில் கடந்த 4.5 ஆண்டுகளாக பல்வேறு இடங்களில் நடைபெறும் மணல் கொள்ளை குறித்தும் நீதிமன்றம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. தென்காசி மாவட்டம் புலியரையில் அரசு நேரடி கொள்முதல் மையங்களில் போதிய இடவசதி இன்றி அறுவடை செய்த நெல்லை வெட்ட வெளியில் கொட்டி வைத்துள்ள நிலையில் மழை பெய்தால் நனைந்து வீணாகுமே என விவசாயிகள் கவலை. அரசின் அலட்சியத்தால் கடும் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் உடனடியாக கொள்முதல் மையங்களை விரிவாக்கி நெல்லை பாதுகாக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஊருக்குள் வராமல் சென்ற தனியார் பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் வாக்குவாதம். திறனற்ற திமுக ஆட்சியில் போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படாத நிலையில் தனியார் பேருந்துகளும் ஊருக்குள் வராமல் புறக்கணிப்பதால் மாணவர்கள் வேலைக்கு செல்வோர் சிரமப்படுவதாக குற்றச்சாட்டு. உறுப்பு கல்லூரிகளில் 10 முதல் 15 ஆண்டுகளாக தொகுப்பூதியத்தில் பணியாற்றிய 328 தற்காலிக உதவி பேராசிரியர்களுக்கு பணி நீட்டிப்பு ஆணை வழங்காமல் 1 மாதமாக காத்திருப்பு பட்டியலில் வைத்துள்ள அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகத்தின் அலட்சியத்தை கண்டித்து போராட்டம். 4வது நாளாக உதவி பேராசிரியர்களின் கவன ஈர்ப்பு போராட்டத்தால் மாணவர்களின் கல்வி பாதிக்கும் அபாயம். இன்னைக்கு என்ன காரணத்துக்காக நாங்கள் வெளியில இருக்கோம்னு தெரியாம வெளியில இருக்கோம். இதுக்காக நாங்கள் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியிலேருந்து, ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியிலேருந்து, டோட் கமிஷனர், எங்களோட பதிவாளர், பொறுப்பு பதிவாளர்லேருந்து எல்லாருக்கும் நாங்கள் இது சம்பந்தமா கோரிக்கை உயர்கல்வித்துறை அமைச்சர் எல்லாருக்கும் நாங்கள் கோரிக்கை விடுத்தோம். எங்களுக்கு முறையா எந்த ஒரு இதுவரை எந்த ஒரு தீர்வும் பதிலோ கிடைக்கவே இல்லை. IPL தொடரின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வாங்க உதயநிதி தரப்பில் பேச்சுவார்த்தை நடப்பதாக அரசியல் வட்டாரங்களில் வெளியாகியுள்ள செய்தியால் பரபரப்பு. கிரிக்கெட்டையும் விட்டு வைக்காத ஸ்டாலின் குடும்பம் விளையாட்டையும் அரசியலாக்கி நம்பிக்கையும் நியாயமும் சிதையும் கபலீகர பாதைக்கு நாட்டை இட்டுச் செல்வதாக எழுந்துள்ள விமர்சனம். கோவையில் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் கோரி அங்கன்வாடி பெண் பணியாளர்கள் தலையில் முக்காடு போட்டு ஒப்பாரி வைத்து கண்ணீர் மல்க போராட்டம். திமுக அரசின் அலட்சியத்தால் நாள்தோறும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அங்கன்வாடி பணியாளர்கள் வேதனை. பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கக அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் 6வது நாளாக போராட்டம். 5ஆம் நாள் போராட்டத்தின் போது தொழிலாளர்களை ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் கைது செய்த பல மணி நேரம் வாகனத்திலேயே அலைகழித்துவிட்டு இரவு நேரத்தில் பெண்கள் என்றும் பாராமல் நடுவழியில் இறக்கிவிட்டு சென்று விட்டதாக குற்றச்சாட்டு. நாங்கள் பணியாளர் தானே, ஏன் எந்த திட்டத்தின் கீழே இருக்கமோ அந்த திட்டத்தின் கீழே எங்களுக்கு சம்பளத்தை கொடுங்க. எதுக்கு அடுத்தவங்க கையில் கொடுக்குறீங்க? பணி சொல்கிறது நீங்கள், சம்பளம் கொடுக்கறது மட்டும் யாரோ மூலமாக கொடுத்தா அப்போ எங்களை உதாசீனப்படுத்துறது இல்லை, எங்களை நீங்கள் அங்கீகரிக்கவே இல்லைன்றதான் இப்போ எங்களோட வருத்தம். இவங்க நாங்கள் கேட்டோம், மண்டபம் கிடைக்கல, அதனால் ஆனால் எங்கெங்கேயோ கொண்டு போய் எங்கள் ஸ்டாஃபை இறக்கி விட்டுட்டாங்க. எல்லாருமே லேடிஸு. எங்கே போகிறது? இன்னொன்று ஒரு விஷயம்லாம் சொன்னாங்க, இந்த குப்பை பிரிக்கிற இடத்துல எங்களை இறக்கி விட்டாங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். குப்பை பிரிக்கிற இடத்துலனா அப்போ அங்கே எவ்வளோ பேட் ஸ்மெல் இருக்கும், அங்கே எந்த ஹைஜீனிக்காக இருக்குமா, எத்தனை நோய் கிருமிகள் தாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்போ அதெல்லாம் யோசித்து கொஞ்சம் செய்யுங்க. நாங்கள் எங்களுக்காக நீங்கள் நிற்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண தான் தயாராக தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு கவர்மெண்ட் செவி சாய்க்கிற வரைக்கும் எங்கள் போராட்டத்தை நாங்கள் கைவிடுறதா இல்லை. இது
தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் வரும் 17ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் திறனற்ற ஸ்டாலின் அரசின் கடைசி கால பட்ஜெட் குறித்து கவலை தெரிவிக்கும் பொதுமக்கள் 5 ஆண்டுகளாக அரசின் வருமானத்தை பெருக்காமல் இன்ப சுற்றுலா சென்று கடன் மேல் கடன் வாங்கி கஜானாவை காலியாக்கிய சூழலில் இந்த பட்ஜெட் தேர்தல் முன்னோட்ட நாடகமா என பொதுமக்கள் கேள்வி. தங்களையும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க கோரி சென்னை சைதாப்பேட்டையில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் 12வது நாளாக போராட்டம். போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை பணியிடை நீக்கம் மற்றும் பணியிட மாற்றம் செய்து அரசு மிரட்டுவதாக சங்க தலைவர் குற்றம் சாட்டியுள்ளதுடன் அரசாணை வெளியாகும் வரை போராட்டம் ஓயாது என எச்சரிக்கை. அரியலூர் மாவட்டம் தவுத்தாய் குளத்தில் வனத்துறை காவலரை கும்பல் ஒன்று கொடூரமாக தாக்கி தரதரவென இழுத்துச் செல்லும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சீருடையில் இருக்கும் வனத்துறை காவலரை தாக்கி இழுத்துச் செல்லும் அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடப்பதாகவும் காவலர்களுக்கே பாதுகாப்பில்லாத நிலையில் பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் எனவும் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டம் ரெங்கநாதபுரம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் குவியலாக தேங்கி கிடக்கும் நெல்மணிகள். கொள்முதலை தாமதப்படுத்துவதால் நெல் மூட்டைகளுடன் சாலை ஓரங்களில் காத்து கிடப்பதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் விரைந்து கொள்முதல் செய்யவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை. ரெங்கநாதபுரம் அந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் குவியலாக நெல் தேங்கியிருக்கு. உடனடியாக இந்த நெல்லை போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கையை தமிழக அரசும் தஞ்சை மாவட்ட அரசும் மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் பல்வேறு நெல் கொள்முதல் நிலையங்களில் எடை என்பது கூடுதலாக வைத்து நெல்லை கொள்முதல் செய்கிறார்கள். உடனடியாக இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தஞ்சை நுகர்பொருள் வாணிப கழகம் அலுவலகத்தில் போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 108 ஆம்புலன்ஸில் பணிபுரியும் அவசர மருத்துவ தொழில்நுட்பவியலாளர்கள் மற்றும் ஊர்தி ஓட்டுநர்களுக்கு இம்மாதம் வழங்க வேண்டிய ஊதியம் இதுவரை வழங்கப்படாததால் கடும் மன உளைச்சல். உயிர்காக்கும் பணியில் ஈடுபடும் தங்களுக்கு குறிப்பிட்ட தேதியில் சம்பளம் வழங்காவிட்டால் போராட்டத்தில் இறங்க முடிவு என திமுக அரசு நிர்வாகத்திற்கு கடும் எச்சரிக்கை. மயிலாடுதுறை அருகே சீனிவாசபுரம் பேச்சாவடி பகுதிகளில் ஒரு வாரமாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். பொதுமக்களுக்கு முறையாக குடிநீர் கூட வழங்க முடியாத திறனற்ற திமுக அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என அப்பகுதி மக்கள் கேள்வி. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் சங்ககிரி அருகே சென்று கொண்டிருந்த காரின் முன்பக்க டயர் திடீரென வெடித்ததில் கார் நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்து. காரில் பயணம் செய்த இருவர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள். தமிழகத்தில் 1986 கலைக்கப்பட்ட மேலவையை 2010 அமைக்க முயற்சி எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் சட்ட மேலவை அமைக்கும் முயற்சி பழைய வரலாற்றை திரும்பி பார்க்க வைக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகளால் தேர்தல் தடைப்பட்டதை அடுத்து வரும் ஏப்ரல் 22ஆம் தேதி முக்கிய விசாரணை நடைபெற உள்ளதால் மக்கள் நலனுக்கான அறிவுஜீவிகள் அவை திரும்ப வருமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்தியாவில் 2014ஆம் ஆண்டு எம்பிபிஎஸ் இடங்கள் 51,348 இருந்த நிலையில் கடந்த 12 ஆண்டுகளில் எம்பிபிஎஸ் இடங்கள் 151% உயர்ந்து தற்போது 1,28,875 அதிகரிப்பு. மத்திய அரசின் தீவிர முயற்சியால் மருத்துவக் கல்வி பரவலாகி உள்ள நிலையில் இமாலய வளர்ச்சிக்கேற்ப கல்வியின் தரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வலுப்பெற்றுள்ளது. குடிநீர் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் ஆபத்து குறித்து எச்சரிக்கை வாசகம் அச்சிட வேண்டும் என தயாரிப்பாளர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மனிதர்கள் விலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்கும் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் பாட்டில்களில் உறுதியாகி உள்ள நிலையில் FSSAI குழப்பம் என்ற வாதத்தை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளதோடு உடனடி நடவடிக்கைக்கும் உத்தரவு.